என்ன நிலைமையில விழுந்தாய் அதை நினைத்து அதிலிருந்து என்ன செய்யும் இன்னைக்கு வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை தவிர எத்தனையோ பேர் நம்ம என்ன வாசிக்கிறது இல்லை, செபிக்கிறது இல்லை. ஆமே, யாரா இருக்கும் நம்முடைய சிந்தனை யார் கையில இருக்கு? ப்ளீஸ் ஆண்டவர் நம்மளோட பேசணும். நம்முடைய சிந்தனை யார் கையில இருக்கு? சபைக்கு இப்போ நிறைய பேர் அடிக்கடி வரமாட்டேங்குது. இந்த காலத்துல எல்லாமே மாறிடுச்சு. எல்லாருடைய சிந்தனை பிசாசு டைவர்ட் பண்ணிட்டாங்க. எல்லாருடைய ஆத்மாவும் இழந்து போய் கொண்டிருக்கிறது. எல்லாருடைய ஆத்மாவும் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு ஆகிட்டான் பிசாசு. ப்ளீஸ் ஆண்டவருடைய சத்தியத்தை பேசுகிறாங்க. ஆத்மா வாழ்ந்தாதான் வாழ்க்கைங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். ஆத்மா கர்த்தருக்குள்ள வாழ்ந்தாதான் என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்னா கடைசி வரைக்கும் பாடுகள், வேதனைகள், துன்பம் பூமியில இருக்கும். அதுவும் போக என்ன நிலைமையில விழுந்தோம் எனக்கு வாசனம் கலாத்தியர் 5:19. கலாத்தியர் 5:19. கலாத்தியர் 5:19. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கு. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை. நீ ஏசப்பாவையும் தேடிட்டு இந்து கோயிலுக்கும் போயிட்டு இருக்க கூடாது. அவன் அது வாழ்க்கையை கெடுத்துரும். வாழ்க்கையில ஒண்ணு இல்லாம ஆயிட்டு அப்புறம் வெள்ளவீன சுகவீன செஞ்சுட்டே இருக்கும். வந்துட்டு ஏசுனா ஏசுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் சொல்லுது விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், அப்புறம் பகைகள். சொல்லுங்க, பகைகள். பகைகள் வதனத்திலே வாசி. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கு. அவையாவன் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம். என்னது அசுத்தம்? கர்த்தருக்கு பிரியமில்லாத அசுத்தம், புழுதி. பிசாசு சிந்தனை பிடிச்சிருப்பான நமக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? அசுத்தம். அடுத்து நம்ம அதை தொடர்ந்து பார்க்கும்போது வேதம் தெளிவாய் சொல்கிறது. விக்கிரக ஆராதனை, பீசு, பகைகள். சொல்லுங்க, என்னது விரோதம். என்னது பகையும் விரோதமும் யார்கிட்ட இருக்கு? அவங்களுடைய சிந்தனை யார் கையில இருக்கு? அடுத்து வைரமோட வாங்க. வைராக்கியம் வந்து வைரமோட நினைச்சுங்க. வைராக்கியம் செத்தாலும் நினைச்ச மாட்டேன். சில பேர் வைராக்கியம் இருப்பாங்க. செத்தாலும் நினைச்ச மாட்டேன். முகத்தையே செத்ததுக்கு அப்புறம் நீ போய் எந்த முகத்தை பார்க்க போற? நீ செத்ததுக்கு அப்புறம் உன்னை யார் வந்து பார்க்கறாங்க, நீ எங்க இருந்து பார்க்க போற? நான் சொல்ல புரியுதானே? வைராக்கியம். என்னது? அடுத்து கோபம். சொல்லுங்க, கோபம். கோபம் உண்டாலும் என்ன செய்யாதீங்க. கோபம் உண்டாலும் பாவம் தான். எனக்கு கோபம் வந்து நான் பாவம் செய்யறதா என்ன அர்த்தம்? கெட்டவாத பேசுறது மட்டும்தான் பாவமா? என் கோபத்தினால, எனக்கு வருகிற கோபத்தினால என்னோடு இருக்கிறவர்கள் மனவேதனை படுவார்களா? அந்த மனவேதனை உண்டு பண்ணினது யாரா? அது எப்படி மாறிடும்? சொல்லுங்க. கோபம் வந்தாலும் என்ன வச்சுக்கணும்? நான் நல்ல கோபம் பண்றேன், நல்ல கோபக்காரன். ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் மனசுலயே நினைச்சுக்கிறேன். சும்மாதான் கோபம் வந்தாலும் என்ன வச்சு கோபம் வரணும். இன்னைக்கு கோபம் வந்தா கோபம் வந்து பிசாசு ஒரு வாங்கி பிடிச்சிருவாங்க சிந்தனை. அடுத்து என்னது? சண்டை. சண்டை போடுறவங்க சிந்தனைனா யாருக்கு இருக்குது? எத்தனை பேர் சண்டை போட மாட்டீங்க? ஏகமாய் சொல்லுவீங்க. எத்தனை பேர் சண்டை போட மாட்டீங்க? எல்லாரும் போட மாட்டீங்க போல இருக்கு. அப்புறம் பிரிவினை. உங்களை விட்டாலும் என்ன விட்டாலும் ரத்தம் ஒரே கலர் தான். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லைங்களா? மனுஷனுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ரத்தம் ஒரே கலர் தான். என்ன டார்க்கா இருக்கும், சில பேருக்கு லைட்டா இருக்கும். தான் வித்தியாசம். புரியுங்க? உலகத்துல அநேக பிரிவினைகள் இருந்துச்சு. என்ன வந்துச்சு? என்ன
எனக்கு தெரிஞ்சு பைபிள்ல ஆண்டவர் மனுஷனை 2 ஜாதிக்கு தான் படிச்சார். ஒன்று ஆண் ஜாதி. தயவுசெய்து பார்க்காதீங்க பிரிவினை. அப்படி அவர் பிரிவினையா பார்த்தா நீங்களும் நானும் சர்ச்சை போயிருங்க. அவர் வந்தது யூத தேசத்துக்கு யூத குலத்துக்கு ராஜாவாக தான் செஞ்சாரு. நீங்க யூதரா, நான் யூதரா, நம்ம எங்க வந்துருக்கோம், போவோம். அடுத்து மார்க்க வேதம், அது வேண்டாம். பொறாமை, யார் மேலே பொறாமை இருந்துச்சு. அடுத்து கொலை, வெறிகள், களியாட்டுகள். என்னது களியாட்டு? இன்னைக்கு உலகமே இதுலதான் நடந்திருக்குது. பெங்களூர்ல பாருங்க களியாட்டம். முதல்ல கம்பெனி டாய்க்கு போன 11 ரூபாய் நினைச்சுட்டாங்க. களியாட்டம் நம்பி போன வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. சினிமாக்காரனை நம்பி அதுக்கு முன்னாடி அதே கன்னடால நினைக்கிறேன். அங்க போன ஒருத்தனுடைய ஒரு ஃபேமிலி குழந்தை அனாதையா விட்டு அந்த அம்மா என்ன செஞ்சுச்சு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை எதுக்குள்ளதான் இருக்கு. சபையில நம்ம இருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கை இப்ப எதுக்குள்ள போய் கொண்டிருக்கு. டிவி, சீரியல், சினிமா, அது ப்ளீஸ். ஆண்டவர் பேசுறாரு. ஆத்மாவை பிசாசு பிடிச்சு வச்சிருக்கான். அதிகாரத்துல இருந்து என்ன செய்யுங்க, வாசிங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் வாசிங்க. இப்படிப்பட்டவைகளை செய்தவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன். நல்ல கவனமா கேளுங்க. இது பழைய ஏற்பாடுல சொல்லலாம், புதிய ஏற்பாடுல சொல்லலாம். உண்மைதானா? இது புதிய ஏற்பாடு தானா? கலாத்திய புதிய ஏற்பாடுல தான் இருந்தாலும் பவுல் கலாத்திய நிருபம். இப்படி செய்கிறவங்க எங்க சுதந்திரிப்பது இல்லையாமா? எதை சுதந்திரிப்பது இல்லையாமா? நம்ம எங்க சுதந்திரிக்கிறதுக்காக வரோம்? இப்ப இதெல்லாம் நமக்கு இருக்குதா? கல்யாணங்கள், பிரிவினைகள், மார்க்கங்கள், பொறாமைகள், போட்டிகள், மேல வாய்ச்ச விக்கிரக ஆராதனைகள், அசுத்தங்கள், இதெல்லாம் நமக்கு இருக்குதா? இருந்தாலும் சொல்றேன், உங்களோட மனசுக்குள்ளேயே தலையாட்டி சொல்லுங்க. உங்க சிந்தனையை பார்த்து இயேசு நாமத்தை இனி இதெல்லாம் எனக்கு நினைச்சுக்கிட்டாரு. எங்க போகணும்? 2வது பூமியில நல்லா வாழணும், ஆசீர்வாதமா வாழணும். ஆமென். பழைய பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பாருங்க. அப்போஸ்தலர்கள் ஜெபம் பண்ணும்போது அற்புதம் நடக்குது. விசுவாசிகள் ஜெபம் பண்ணும்போது அற்புதம் நடக்குது. பந்தி விசாரிப்புக்காரன் ஜெபம் பண்ணும்போது அற்புதம் நடக்குது. எப்படி நடந்துச்சு? அவருடைய ஆத்துமா கர்த்தருக்குள்ள இருந்துச்சு. அவருடைய சிந்தனை அவரை மாத்திரம் நோக்கி பார்த்துச்சு. ஏன் நம்ம ஜெபிக்கும் போது நடக்கல? ஜெபிக்கிறதுக்காக மட்டும்தான் வருகிறேன் தவிர என் சிந்தனை எல்லாம் அவர் கையில் இல்லவே. ஆத்மா வஞ்சிக்கப்பட்டிருக்கு. எந்த நிலைமையில